ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கிருஷ்ணா சாரீஸ்ல ஆஃபர் பிரைஸா சாரி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்க எல்லாருமே. ஒரே நாள்லயே 200 சாரி சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கூட சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க நிறைய சேரி எல்லாம் திரும்பி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது சேல்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஆஃபர் பிரைஸ கண்டிப்பா நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணாம இந்த மந்த் ஃபுல்லாவே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது இன்னைக்கு என்ன ரெசிபின்னா புதினா புலாவ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான புலாவ், சிம்பிளா நீங்க செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலயே இந்த லஞ்ச் ரெசிபியாவே நீங்க செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புலாவ். நீங்க ஒரு வறுவலோடயோ இல்ல ஒரு பொரியலோடயோ கூட நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சிப்ஸோட கூட நீங்க இது சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த புதினா புலாவ் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புதினா புலாவ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வைக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியில நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இந்த புதினா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வைக்கலாம். அதில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கட்டு புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நம்ம ஒரு வாட்டி அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ அதையும் நான் பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது நான் அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது புலாவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்தால் மட்டும் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த புதினா பேஸ்ட் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் புலாவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்தோடனே ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் அந்த சாதம் நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். பாருங்க, சூப்பரான சிம்பிளான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவுக்கு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லைன்னா சிப்ஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஆறி வரும்போது இன்னமும் நல்லா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சாதமும் நல்லா தனித்தனியாக வந்துடும். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மாய்ச்சராக தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல சூப்பரான புதினா புலாவ் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோன்னு பாருங்க. இந்த புலாவை நீங்கள் பசங்களுக்கும் கொடுத்து விடலாம். நீங்கள் லஞ்சுக்கும் இது ப்ரிப்பேர் பண்ணலாம்.
இந்த அருமையான புதினா புலாவ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.